எங்க மாமா மிஸ்டர் அறிவு இருக்காரு, அவர் எப்பவும் இப்படித்தான். அறிவில்லாத வேலையை தான் பண்ணுவார்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன ஆதி சொல்றீங்க? ஆமா, அவருக்கு என் மேல தானே கோபம். என் மேல இருக்கிற கோபத்துல தான் மித்ரா மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காரு. ஆமா, உங்க மேல என்ன கோபம்? வேற என்ன கோபம்? நான் ஒரு பொண்ணு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு, அது நடக்கல. அந்த கோபத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இது ஒன்றும் முதல் தடவை இல்லை, இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்காரு. அதனால நீங்க யாரும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். நானும் மித்ராவும் நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு தான் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருந்தோம். என்னங்க நீங்க? மித்ரா எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும். நான் என் அம்மாவை எடுத்துட்டு நின்னப்போ எனக்கு சப்போர்ட்டா இருந்தது மித்ரா மட்டும்தான். அன்னைக்கு அவ காட்டின அன்புதான் இன்னைக்கு என்ன எப்படி நார்மலா இருக்க வச்சிருக்கு. அமெரிக்கால நான் இத்தனை வருஷமா இருந்த காரணமே இல்ல, அங்க நான் நல்லா இருந்ததுக்கு காரணமே மித்ராதான். அவளை நான் எப்படி தப்பா நினைப்பேன்? யார் என்ன சொன்னாலும் எனக்கு என் மித்ராவை பத்தி நல்லா தெரியும். So much. மாம்ஸ் ஏதாவது சொல்லுவாரோன்னு நானும் பயந்துட்டே இருந்தேன். ஆனா அவரே இப்படி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்னக்கா, விடு. ஆமா அபி, ஆதி இப்படி மித்ராவை புரிஞ்சுப்பாருன்னு நானும் எதிர்பார்க்கல. அது சரி, என்னைக்கா இருந்தாலும் ஆதிக்கு மித்ரா தானே பொண்டாட்டி. அவர் புரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆதி பொண்டாட்டியா? ஆமா, ஆதி பொண்டாட்டி இங்கதான் இருக்கா. கரெக்டா சொன்னீங்க அண்ணி. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு எங்க மாம்ஸ் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூப்பர் மாம்ஸ். ஆதி பொண்டாட்டி ஏன் கல்யாணத்துக்கு வரணும்? அப்படி வந்தவ ஏன் எந்த பிரச்சனையும் பண்ணாம போனா? ஒண்ணு, அவ ஆதிய பார்த்து பேசியிருக்கணும், இல்ல என்ன பார்த்து பேசியிருக்கணும், இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். ஆனா அவ அப்படி எதையுமே செய்யலையே. அவ ஏதாவது செஞ்சா கூட நம்ம பயப்படாம இருக்கலாம். இப்படி அவ அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப ஆபத்து. முதல்ல அவ யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். மித்ரா, உனக்கு ஆதி வேணும்னா அதுக்கு முதல்ல ஆதி பொண்டாட்டி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சே ஆகணும். தமிழ், அங்க போய் ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. டயானா ஆண்டி என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு சமத்தா வரணும். ஆதித்யா சார், உங்களையும் தான். சரி, 3 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நானும் தம்பியும் டயானா ஆண்டி வீட்டுக்கு போறோம். அம்மா ஆபீஸ்க்கு போறாங்க. சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்புங்க. ஏன் லட்சுமி, யாரோ ஊரை காலி பண்ணி போகணும், வீட்டை காலி பண்ணி போகணும்னு பேசினாங்க. காலி பண்ணலான் தான் இருந்தேன். ஆனா ஹவுஸ் ஓனர் தான் வீட்டை காலி பண்ணணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் சரிதான். யாரோ ஒருத்தவங்க இனிமே ஆபீஸ்க்கு போக மாட்டேன், வேற வேலைக்கு ஏதோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறீங்க? சுதாகர் சார் யாரு? 4 வருஷமா எனக்கு சம்பளம் கொடுக்கற என்னோட ஓனர். அவரோட தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு. அவரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கும்? மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன ஒர்க் போகும், என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சுதாகர் சாரும் ஆபீஸ்க்கு வருவாரா மாட்டாரான்னு தெரியல. இந்த டைம்ல நானும் ஆபீஸ்க்கு போலனா அது ரொம்ப தப்பாயிடும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல கூட நான் ஆபீஸ்ல போய் ஹெல்ப் பண்ணலன்னா இத்தனை வருஷம் நான் அங்க வேலை பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆம், சரி பாரதி, நீ ஏதோ சொல்ற. நாங்களும் அதை நம்புறோம். நீ போயிட்டு வா. ஆ, தமிழ், நீ தம்பியை கூட்டிட்டு போய் கார்ல ஏறு. வா. என்ன 2 பேரும் ஏதோ பொடி வச்சே பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியாவே பேசுங்க. எங்களுக்கு என்னடி பயம்? நீ ஆபீஸுக்கு போறேங்கிற பேர்ல அதையே தானே பார்க்க போற? அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நீ சொல்லலனாலும் எங்களுக்கு தெரியும். அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சுதாகர் சாருக்காக தான் ஆபீஸ்க்கே போறேன். பாவம் அவரு நேத்து குடிச்சு கார் ஓட்டி மண்டையில இடிச்சுக்கிட்டாரு தெரியுமா? பாக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்களுக்கும் தான் உன்னை கல்யாண மண்டபத்துல வச்சு பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாத கொடுமை உனக்கு நடந்ததை பார்த்துட்டு நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியுமா? அதான் நம்ம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடலையே. இந்த கல்யாணத்தை நிறுத்தி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருச்சே. இப்ப நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? நாங்க எதுவுமே சொல்லல. சொல்ல வேண்டியது நீதான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தான் எங்க 2 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு பாரதி, இந்த கல்யாணம் நின்னது உனக்கு கடவுள் கொடுத்த 2வது வாய்ப்புன்னு தோணுது. அத வேஸ்ட் பண்ணி உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. இப்போ நீ விட்டு கொடுத்தா ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. இதுல விட்டு கொடுக்க என்னமா இருக்கு? அவர் தானே என்ன விட்டு போனாரு. அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு அதே சொல்லிட்டு இருக்க பாரு. நாங்க அடிக்கடி சொல்ற மாதிரி இப்ப உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஆதித்யா வளர்ந்து உன்னை கேள்வி கேட்கும் போது அப்ப நாங்க சொன்னது ஏன்னு உனக்கு நல்லா புரியும். என் வாழ்க்கையில என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால நானும் புரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீ அப்படி இருந்திருக்கலாம் பாரதி. ஆனா இதுக்கப்புறமும் நீ இப்படி இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு தோணுதா? நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வாழ்ந்தது முடிஞ்சு போச்சுமா. இனிமே என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி நானும் வாழ்ந்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் முடிவு உனக்கு சரியா இருக்கும் பாரதி. ஆனா என் குழந்தைங்களுக்கு அது சரியா வருமான்னு கேக்குறீங்க. எனக்கு சரியா இருக்கிறது என் குழந்தைங்களுக்கும் சரியா இருக்கும். சரி, நான் கிளம்புறேம்மா. பிள்ளைங்கள வரும்போது நானே கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடி இவ இப்படி பேசிட்டு பாரா? அத்தை, அவ பொய் சொல்லிட்டு போறா. ஆதி கல்யாணம் நின்னதுல இருந்து பாரதிக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் அவளை சும்மா இருக்க விடாது. இதுவே அவளை ஆதிக்கிட்ட கொண்டு போய் விடும். இவளுக்கு எப்போ கான்ஷியஸ் வரும்னு உறுதியா சொல்ல முடியாதா டாக்டர்? இல்ல மித்ரா, அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்த மாதிரி திடீர்னு வரலாம், வராம கூட போகலாம். எழுந்துரு நிஷா, சீக்கிரம் எழுந்துரு. எனக்கு ஆதி பொண்டாட்டி யாருன்னு தெரியணும். அவ இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா ஆதி கூட இருக்க முடியாது. சீக்கிரம் எழுந்துரு நிஷா. அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் எழுந்து வந்து அவ யாருன்னு காட்டு நிஷா. எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இப்ப கல்யாணம் நின்னு போச்சு. அடுத்த தப்பு நடக்கிறதுக்குள்ள எனக்கு ஆதி பொண்டாட்டி யாருன்னு தெரியணும். சீக்கிரம் எழுந்துரு நிஷா. செத்துட்டான்னு நினைச்சவ திரும்பி வந்து என்ன கொன்னுகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எழுந்து வாயே நிஷா. ஓய், வா பாரதி. என்ன காலையிலேயே வட்ட மேச மாநாடுல நடந்துட்டு இருக்கு?
என்னடி இது நீ சிரிக்கிற அவ உம்முன்னு இருக்கா ஏதாவது பிரச்சனையா அந்த கொடுமைய நீயே கேளு. என்னாச்சு பிரியா இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அதுக்கு எதுக்கடி உம்முன்னு இருக்க நான் கேக் வாங்கிட்டு உங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஆதி சாருக்கும் மித்ரா மேடம்க்கும் கல்யாணம் நின்னு போயிடுச்சாமே. இவ இப்ப இந்த கேக்க சாப்பிடலாமா வேணாமான்னு தான் குழம்பி போயிருக்கா. ஐஸ்கிரீம் கேக்க ரொம்ப நேரம் சாப்பிடாம வச்சிருந்தா மெல்ட் ஆயிடும். என்ன பாரதி நீயும் சிரிக்கிற? இங்க பாரு பிரியா நேத்து தான் கல்யாணமே நின்னுருக்கு. அதனால அவங்க இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. மேடம் இப்படி ஆகி போச்சு மேடம். என்னாச்சு? நீங்களும் ஐயாவும் எவ்வளோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு மேடம். யோ செக் போயா போய் வேலை பாரு. லூசு மாதிரி இது. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன ஆதி, வீட்ல தான் இத பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் ஆபீஸ்க்கே வந்தேன். இங்கேயும் இப்படியே இரிட்டேட் பண்ணா கோவம் வரமா வேற என்ன? இங்க பாரு, நம்ம வருத்தத்தையும் கஷ்டத்தையும் பங்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறதெல்லாம் ஒரு blessing மாதிரி. சரி, முதல்ல ஃபேஸை இப்படி வச்சுக்காத. அப்புறம் நம்ம மேலே போனோன்னு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வருவாங்க. அவங்க கிட்டலாம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிடாத, அவங்கள ஹர்ட்டும் பண்ணிடாத. ஓகே? நான் வீட்லயே இருந்திருப்பேன். ரொம்ப பண்ணாத மித்ரா. வா வா. இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொன்னேன். சாரி சார், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அதான். ஐஸ் கேக்கா? சார் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன சாப்பிடு. பாரதி, சரி சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டாக் லிஸ்ட்லாம் என்ட்ரி போட்டு எடுத்துட்டு வாங்க. கண்டினியூ கண்டினியூ. ஆதி சார் சூப்பர் டி. அந்த ராட்சசிய பாத்தியா? பாக்குற பார்வையிலே பத்திட்டு எரியற மாதிரி பாத்துட்டு போறா. ஆதி சருக்கும் அந்த மித்ராக்கோ கல்யாணம் நடக்காதே நல்லதுதான் போல. ஏன் அப்படி சொல்ற? ஆதி சருக்குல இவ்ள மாதிரி பொண்டாட்டி வரக்கூடாது பாரதி. அவர் குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுதான் வரணும். ஏய் பாரதி பாத்து. தேங்க்ஸ். ஆதி சார் எவ்வளவு நல்லவரு, நம்ம மேல எவ்வளவு அன்பா பேசுறாரு பாத்தியா? வாங்க அவர்கிட்ட போய் 2 வார்த்தை ஆறுதலா வா போலாம். வாங்க.
ஸ்டாக் லிஸ்ட். பாரதி, நேத்து என் கல்யாணம் நின்னு போச்சு தெரியுமா? தெரியும் சார். தெரியுமா? ஓ, அதான் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணீங்களா? ஆமா. ஆ? இல்ல இல்ல இல்ல, அது இல்ல, நான் ஒர்க் கான்சென்ட்ரேஷன்ல ஆமான்னு சொல்லிட்டேன். சாரி சார், சாரி. ஐஸ் கேக் நல்லா இருந்துச்சா? சாரி. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போய் சுதாகர் கிட்ட சைன் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். சாரி சாரி மேடம். கவனத்தை இங்க வை. கொண்ட இடத்துல வச்சு வேலை செஞ்சா இப்படிதான். சார், சைன். எங்க போனாலும் என் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காளே. பாரதி, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்கா? இருந்துச்சு சார், ஆனா நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் பாரதி. சார், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க பாரதி. மித்ரா மேடம் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்படி அவங்க அப்செட்டா இருக்கிறத பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு சார். வேணும்னா ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வர சொல்லுங்க சார். மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஹலோ, உங்ககிட்ட இப்ப நாங்க அட்வைஸ் கேட்டோமா? வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. மித்ரா, என்ன இது? அவங்க உனக்காக தானே பேசுறாங்க, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? பரவாயில்ல சார், அவங்க மேரேஜ் நின்ன வருத்தத்துல இருக்காங்க. எனக்கு புரியுது. அவன் மேரேஜ் நின்று போனதுக்காக மட்டும் அப்செட் ஆகல பாரதி. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி தலையில் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டா. அதை நினச்சிதான் அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
காலையில் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தா. இப்போதைக்கு அவள் க்யூர் ஆகிற மாதிரி தெரியலன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதான் அவள் இப்படி இருக்கா. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? அவளுக்கு யார் பண்ணி கூட்டிட்டு வர போறியா? என்னால கியூர் பண்ண முடியாது மேடம். பட் எங்க ஊர்ல அதை கியூர் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. என்ன பாரதி சொல்கிறீங்க? ஆமா சார், எங்க காஞ்சிபுரத்துல ஒரு கேரள வைத்தியசாலை ஒன்று இருக்கு. எல்லாமே மூலிகை வைத்தியம் தான். அங்க இந்த மாதிரி கோமா பேஷண்ட்ஸை நிறைய பேரை கியூர் பண்ணிருக்காங்க. அது அது எங்க இருக்குன்னு சொன்ன? காஞ்சிபுரத்துல இருக்கு.